குளிர்காலத்துல கோல்டு காஃப்னு வரும்போது அஞ்சரை பெட்டியில இருக்கிற சாமானெல்லாம் தட்டி இந்த மாதிரி ஒரு ஃபிளேவர்ஃபுல்லான இம்யூனிட்டி பூஸ்டிங் ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்க. கோல்டு காஃப் சரியாகுமான்னு கேட்டீங்கன்னா தெரியாது, ஆனா தொண்டைக்கு ரொம்ப இதமா இருக்கும். அரை டீஸ்பூன் சீரகம், 1/8 டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் மிளகு, 1/8 டீஸ்பூன் ஓமம், அரை டீஸ்பூன் தனியா தட்டி பவுடர் ஆக்கிக்கோங்க. 3 பூண்டு, குட்டி பீஸ் இஞ்சி, 1/4 கப் தக்காளி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் நெய், அரை டீஸ்பூன் கடுகு பொரிய விட்டுட்டு பச்சை மிளகா, வரமிளகா, தாராள பெருங்காயம் போட்டு தட்டி வச்ச விழுத சேர்த்து வதக்கிக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, சிட்டிகை மஞ்சள் பொடி, 1/4 கப் திக்கா கரைச்ச புளி தண்ணி, 1/2 கப் தண்ணி, அரை டீஸ்பூன் உப்பு, குட்டி பீஸ் பனங்கற்கண்டு நுரைச்சுண்டு கொதி வர ஸ்டேஜ்ல ஒரு கிராம்பு, குட்டி பீஸ் பட்டை, 1/4 ஸ்டார் அரிசி தட்டிட்டு இதுல ஒரு கரண்டி ரசத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதி வந்தோடனே ஃபிளேவர்ஃபுல்லான ரசம் ரெடி.